ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கா மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கா மணி ஏர்னிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் மணி ஏர்னிங் பண்ணி தருதா, இல்லை மற்ற ஃபேக் லிஸ்ட்டில் இருக்க ஆப் மாதிரி இதுவும் ஒரு ஃபேக்கான ஆப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கா ஏர்னிங் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் எங்களோட ஜிமெயில் ஐடி மூலமாகவே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் கொஞ்சம் ஆப்போட ஐக்கான்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப் ப்ரொமோஷன் வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் இதில் வர ஆப்போட ஐக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஆப்போட ஐக்கான் பக்கத்துலேயும் ஒரு $40 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, அதில் 2-3 சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சேலஞ்சுனா, இந்த ஆப்பை கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி சம்டைம்ஸ் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும்னா கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஆப் மூலமாக ஏதாவது பண்ணிங்கன்னா டோட்டலாக அவங்க கொடுத்துருக்க அவ்வளோ டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த 40 பாயிண்ட்ஸ் இல்லைனா 30 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெட்டிங்ஸ் ஆப் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸை சேவ் பண்ணணும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கேம் மாதிரி தான். நீங்கள் அந்த ஸ்பின் அண்ட் வின்னை ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லக் இருந்துச்சுன்னா அதில் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வாலெட்டில் ஆட் ஆகிடும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெஃபரல் ஏர்னிங்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஆப்போட ரெஃபரல் லிங்க் மூலமாக வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா ஸோ அதில் வர ஏர்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்டில் ஆட் ஆகும். ஸோ இப்படி பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை பேடிஎம் இல்லைனா வேறு ஏதாவது யூபிஐ பேமெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்போட விஷயம். பட் இது ரியலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா, இது ஒர்த்தபிளான ஆப்னு கேட்டிங்கன்னா முழுக்க இது ஒர்க் அவுட்டே ஆகாத ஆப். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மொபைல் ஃபோனில் எவ்வளோ தான் ஸ்டோரேஜ் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து 24 ஹவர்ஸ் ரன் பண்ண விடாது சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர் 8 ஹவர் அப்படியே மொபைல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ணி ஒரே டைமில் உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லை கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஆப்பில் நம்ம எதுக்கு போய் கேஒய்சி, நம்ம பேன் கார்டு எதுக்கு கொடுக்கணும், நம்ம பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்பில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் போகும். ஸோ இதனால் தாறுமாறான மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சம்டைம்ஸ் லோன் ஆப்பு கூட இருக்கலாம். ஸோ அதில் ஆட்டோமேட்டிக் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் மாட்டிக்க கூட என்ன செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு 100 சிக்கா அந்த சிக்கா பாயிண்ட்ஸுக்கு வெறும் 10 ரூபீஸ் தான் தராங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப் 3 ஆப் ஒரு 5 ஆப் பக்கத்தில் நீங்கள் பண்ணால் தான் இந்த 100 சிக்கா பக்கத்துலேயே வர முடியும். அது 10 ரூபா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சுருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இவ்வளோத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு டயர்ட் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 சிக்கா பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வர பாயிண்ட்ஸால் உங்களுக்கு ஒரு நாள் வந்து 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் மேலே எதுவுமே ஏர்ன் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ அது டஃப். ஏன்னா எக்கச்சக்கமான ஆப்பு ஒரே நேரத்தில் தர மாட்டாங்க, குறிப்பிட்ட டைமில் தான் தருவாங்க. அவ்வளோ நேரம் இல்லை உங்கள் மொபைல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் வர வித்ட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராமல் இருக்குங்கிறத ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ முழுக்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஆப். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதையும் நம்பிட்டு நிறைய தெரியுமே ஃபேக்கான யூடியூபர்ஸ் இதை வந்து ப்ரொமோட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதை நம்பி நிறைய பேர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி அதுலேயும் அமௌண்ட் வராமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போடுவாங்க. ஸோ அதுக்கான எந்த ரிப்ளையும் அந்த யூடியூபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்க ஆப் தான் இந்த சிக் ஆப். தயவுசெய்து யாரையும் வாண்டடாக போய் இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.